Hi friends, welcome to Shoba Handcraft. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாம் கூடை பின்னுற ஒயரில் வந்து கீ செயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தரப்போகிறேன். ஸோ நீங்கள் கூடை பின்னுற ஒயர் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 அடி கட் பண்ணிக்கோங்க. அதுபோல் நான் வந்து ஒரு 3 கலர் எடுத்துருக்கிறேன். ஸோ 3 கலரையும் இந்த ஒயர் வச்சு அளந்து இப்போ கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் கூடை பின்னுற ஒயரில் வந்து கீ செயின் பண்ணும்போது உங்களுக்கு எந்த டிசைனாக இருந்தாலும் கூடை பின்னுற ஒயரில் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் இருக்கும். பண்ணுறதுக்கு ஈஸி தான். சரி, இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கலாம். இப்போ 3 கலர் எடுத்துருக்கிறேன். பிங்க்கு, க்ரீனு, ரெட்டு. ஸோ இப்போ இந்த 3 கலரும் வச்சு இப்போ ஒரு கீ செயின் பண்ணலாம். நீங்கள் 3 கலருமே வந்து எப்பவும் போல் கீழே வந்து ஈக்குவலாக வச்சு இப்படி மடக்கி எடுத்துக்கோங்க. சென்டராக மடக்கிக்கணும். 3 கலருமே இது போல் நான் மடக்கி ஒரே டைம் எடுத்துக்கோங்க. சேம் கலராக வேணும்னாலும் சேம் கலராக நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் கலராக இருந்தால் நான் பண்ணும்போது உங்களுக்கு புரியுன்றதுக்காக 3 டிஃப்ரெண்ட் கலர் இப்போ எடுத்துருக்கிறேன். ஸோ ஒரு ஒயர் மேலே இன்னொரு ஒயர் வச்சு இப்படி க்ராஸாக வச்சுக்கணும். இப்போ இந்த ரெட் கலர் ஒயர் எடுத்து இந்த ரெண்டையும் கவர் பண்ண மாதிரி அது உள்ளே விட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்போ நம்ம அந்த பிங்க் எடுத்து பிங்க்கு மேலே மடக்கி சைட்லேயும், க்ரீன் எடுத்து பிங்க்கு உள்ளே விடணும் இப்போது. ஸோ நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கணும். க்ரீன் எடுத்து பிங்க் உள்ளே மட்டும் மடிச்சிருக்கிறோம் இல்லையா, அது உள்ளே விட்டு வெளியே இழுக்கணும். இந்த மாதிரி இழுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெட் கலரில் அடியில் இருக்கிற ஒயர் எடுத்து பிங்க்கு க்ரீனும் சேர்ந்து உள்ளே விட்டு இழுத்துக்கோங்க. இப்போ எல்லா பக்கமும் நீங்கள் ஒயர் இழுத்து வெளியே இருக்கிற எல்லா ஒயரும் இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணி இழுக்கணும். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் டைட்டாகவே இது அழகாக பிடிச்சிக்கும். அது ஃபிஷ் ஒயர் மாதிரி இருக்காது, இது நல்லா அழகாக வந்துடும். இப்போ பாருங்கள், அழகாக ஒரு நெல்லிக்காய் நோட் மாடல் வந்துடுச்சு இல்லையா. ஸோ இது அப்படியே நீங்கள் பேக் சைட் திருப்பிக்கணும். திருப்பிட்டு அதே போல் இது போல் க்ரீன் வந்து மடக்கிக்கோங்க, பிங்க்கு மடக்கிக்கோங்க. இந்த ரெட்டு அதே போல் ரெட் எடுத்து இந்த பக்கம் ரெண்டுத்தையும் கவர் பண்ண மாதிரி பிடிச்சிக்கணும். க்ரீன் எடுத்து க்ரீன் மேலே வச்சு மடக்கிக்கோங்க. பிங்க் எடுத்து க்ரீனுக்குள்ளே விட்டு இழுத்துக்கணும். இப்போ ரெட்டு கலர் வந்து அடியில் இருக்கிற ரெட் எடுத்து க்ரீனு பிங்க் உள்ளேயும் விட்டு ரெண்டுத்துக்குள்ளேயும் விட்டுட்டு வெளியே இழுங்க. இப்போ எல்லா பக்கமும் வெளியே இருக்கிற ஒயர்லாம் இழுத்துக்க வேண்டியதாக நம்ம கொஞ்சம் டைட்டாக இழுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு திரும்ப இந்த பக்கம் ஒரு நெல்லிக்காய் நாட் கிடச்சிருக்கும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா. திரும்ப நம்ம பேக் சைட் திருப்பிக்கிட்டு சேம் அதே தான். பிங்க் மடக்கிக்கோங்க, திரும்ப க்ரீன் மடக்கிக்கணும், ரெட்டு கவர் பண்ணி மடக்கிக்கணும். பிங்க் எடுத்து மடக்கி அடியில் இருக்கிற பிங்க் எடுத்து மடக்கி பிங்க் பக்கத்தில் பிடிச்சிக்கணும். க்ரீன் எடுத்து பிங்க் உள்ளே விட்டு இழுத்துக்கோங்க. ரெட் எடுத்து பிங்க்கும் க்ரீனுக்குள்ளேயும் விட்டு இழுக்கணும். சேம் மெத்தட் தான். ஒரு 3 டைம்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கும் அந்த டிசைன். அதனால் ஒரு 3 டைம்ஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சேம் மெத்தட் தான். திரும்ப எல்லாமே இழுத்து நீங்கள் டைட்டாக விடணும். இப்போ எல்லாத்தையும் இழுத்துக்கோங்க டைட்டாக. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெல்லிக்காய் நாட் வந்திருக்கு. பார்க்க ஸ்டார் மாதிரியும் இருக்கும். ஸோ அழகாக இருக்குது பாருங்கள். 2 பக்கமும் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஒயர் மாதிரியே இருக்கும் டிசைன் பார்த்தீங்கன்னா. ஸோ பேக் சைடு ஒயர் மாதிரி தெரியாது. திரும்பவும் நம்ம வந்து பிங்க்கு மடக்கிக்கிறோம், ரெட்டும் மடக்கிக்கிறோம். அந்த க்ரீன் ஒயரை கவர் பண்ணி பிடிச்சிட்டு பிங்க்கு மேலே மடக்கிட்டு ரெட் எடுத்து பிங்க் உள்ளே விட போகிறோம். க்ரீன் எடுத்து பிங்க்கு ரெட்டுக்குள்ளேயும் சேர்த்து விட்டு இழுக்கணும். இது வந்து நீங்கள் ஒரு 3 டைம் 4 டைம்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டிசைன் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும். அதனால தான் கொஞ்சம் ஒயர் விட்டு கட் பண்ணிங்கன்னா, ஒயர் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா இது போல் 4 டைம்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்ததுன்னா நீங்கள் 3 டைம்ஸ் பண்ணிட்டு கூட கட் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ நம்ம பண்ணிட்டோம். ஸோ போதும். இனி 2 பக்கமும் ரொம்ப அழகாக வந்துடுச்சு. இனி நம்ம இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயர் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் டைட்டாக இழுத்து விட்டுக்கோங்க.
டைட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஃபிட் ஆகிடும் அந்த ஷேப் பார்க்கறதுக்கு. ஸோ நான் எல்லாமே இப்போ இழுத்துட்டேன். இனி நீங்கள் அந்த ஒயர் எடுத்து ரொம்ப பெருசாக இருந்தால் கட் பண்ணிவிடுங்க. இப்போ எனக்கு சின்னதாக இருக்கனால நான் அப்படியே சைடில் எங்கெல்லாம் கொஞ்சம் நுழைக்க முடியுமோ அங்கெல்லாம் நுழைச்சி டைட் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டோம். பாருங்கள், அழகாக ஸ்டார் மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஒரு கீச்செயினில் எடுத்து நம்ம அதுக்குள்ளே கோத்துக்க வேண்டியதான். பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி கீச்செயின் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய சேனல் வந்து ஃப்ரீ சப்ஸ்கிரைப் தான். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.